மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதோடு அழைப்பு பணியை மேற்கொள்கின்ற போது ஞானத்தோடும் ஹிக்மத்தோடும் நாகரிகத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய தேவை பன்மைத்துவ சமூகத்திலே வாழும் ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. உங்களுடைய மார்க்கத்தின் பால், அல்லாஹ்வுடைய ரப்புடைய வழியின் பால் நீங்கள் ஹிக்மத்தை கொண்டும் அழகான நல்லுபதேசத்தை கொண்டும் அழைப்பு விடுங்கள் என்று சூரத்து நஹல் 125வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வகையில் தஅவா பணியில் ஈடுபடுகின்ற போது பிற மதத்தவர்களின் நம்பிக்கைகளை இழிவுபடுத்தாமலும் அவர்களது கடவுள்களை தூற்றாமலும் தஅவா செய்ய வேண்டியது இஸ்லாம் கூறும் வழிமுறையாகும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம். நீங்கள் அல்லாஹ் அன்றி அழைக்கக்கூடியவர்களை ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் செய்யும்போது அவர்கள் எல்லை மீறி அறிவில்லாமல் அல்லாஹுக்கு ஏச போதும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே நாம் தஅவா செய்யக்கூடிய நேரத்திலே அதனுடைய பின்விளைவு நல்லதை கொண்டு வருமா அல்லது தீயதை கொண்டு வருமா என்ற அந்த மஸ்லஹா மஃசதா என்பதை நாங்கள் இரண்டையும் ஒப்பீட்டு பார்த்து தஅவா செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமையை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே நாம் தஅவா செய்யக்கூடிய நேரத்திலே அது நலவுகளை கொண்டு வர வேண்டும், அது தீமைகளை அழிக்க வேண்டும். தஅவா என்ற பெயரிலே நாம் செய்யக்கூடிய தஅவா தீமையை கூட்டுமென்றால், அது ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் அதிகரிக்கச் செய்யும் என்றால், அந்த இடத்திலே வாய்மூடி இருப்பதுதான் இஸ்லாமிய வழிமுறை என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தையோ வன்முறையையோ போதிக்கவில்லை. அது நடுநிலையான ஒரு தஅவாவை, ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றது. அவ்வாறே பிறரது கருத்துக்களை மதித்து நடக்க வேண்டிய அவசியத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது.